மாவட்ட அரசு மருத்துவமனையில் தற்கொலை முயற்சி சிகிச்சையில் இருந்த முதியவர் உயிர் பிழைத்த நிலையில் மருத்துவமனையில் மீண்டும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மயிலாடுதுறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வானாதிராஜபுரம் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் ராமசாமி மகன் செல்வம். விவசாயியான இவர் வயது முதிர்வின் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்துள்ளார். இவருக்கு அண்மை காலமாக தீராத வயிற்று வலி இருந்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு வலி அதிகமானதை தொடர்ந்து அவர் காதில் மாட்டு உண்ணி விஷமருந்தை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். இதையடுத்து அவரது உறவினர்கள் செல்வத்தை மீட்டு மயிலாடுதுறை மாவட்ட அரசினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் உள்ள கழிவறைக்கு சென்ற செல்வம் கழிவறையில் உள்ள கம்பியில் துண்டால் தூக்கிட்டு உயிரிழந்த நிலையில் தொங்கியுள்ளார். சிறிது நேரம் கழித்து கழிவறைக்கு சென்றவர்கள் செல்வம் தூக்கிட்ட நிலையில் இறந்து கிடந்ததை கண்டு மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் தகவல் தெரிவித்தனர். நிஜமும் அறிந்து வந்த மயிலாடுதுறை போலீசார் செல்வத்தின் உடலை கைப்பற்றி சவக்கிடங்கில் உடற்கூராய்விற்காக வைத்தனர். சம்பவம் குறித்து மயிலாடுதுறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்கொலை முயற்சி செய்து உயிர் பிழைத்த முதியவர் செல்வம் மீண்டும் தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.